நண்பர்களே, இன்றைக்கு ஜனவரி 3 நாட்களை நிறைவு செய்திருக்கிறோம். புது வருடத்துல 3வது நாள். ஆல்மோஸ்ட் இந்த ஆண்டுல நாம் எடுத்துக்கொண்ட வைராக்கியம், தீர்மானம், நாம் செய்ய போகிற வேலைகள் எல்லாவற்றையுமே சங்கீதா கண்ணன் எது கைது வைக்கிறாங்கன்னு தெரியலையா? அது என்னாச்சுன்னு கேட்க முடியுமா? என்ன அது கைது வைக்கிட்டு இருக்காங்க? அதனால இந்த ஆண்டினுடைய மிகச் சிறப்பான ஒரு கூட்டம் இந்த கூட்டம். சங்கீதா கண்ணன் அந்த ஆடியோங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அம்புக்குறியாட்டு இருக்காது, தொடுங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ வரும், சாரி ஆடியோ வரும். ஆகினால இன்றைய கூட்டம் உள்ளபடியே அருமையான ஒரு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டம். 3 நாட்கள் ஆயிடுச்சு. புது வருடத்தினுடைய 3வது நாளில் நாம் இருக்கிறோம். நம்ம குறைஞ்சது இந்த வருஷத்துல ஒரு 100 டைமண்ட் கிளப்பரையாவது உருவாக்க வேண்டும். இல்லைன்னா குறைஞ்சது இந்த வருஷத்துல நம்ம ஒரு 100 பேர்த்தையாவது வைட்டல் லெவலுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா மினிமம் ஒரு 100 பேர்த்தையாவது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா கன்சிஸ்டன்சி, ஒரு 5000 பிவி கன்சிஸ்டன்சிக்குள்ள கொண்டு வரணும். அல்லது மினிமம் ஒரு 10 ராயல்டி கொண்டு வரணும், ஒரு 5 டெக்னிக்கல் கொண்டு வரணும், ஒரு 50 பேர்த்தையாவது ஸ்டார் அண்ட் எபோவ் கொண்டு வரணும். இது மாதிரி எல்லாம் திட்டமிட்டா கண்டிப்பா இந்த தேதியிலிருந்து நீங்க ஆரம்பிச்சா போதும் வேலைகளை. கண்டிப்பா உங்களுடைய வைராக்கியம் என்னவா இருக்கணுமோ அது கண்டிப்பா நிறைவேறும். காரணம், எண்ணம் திண்ணமாய் இருந்தால் எண்ணியது எண்ணிய மாதிரி நடத்த முடியும். தீர்மானம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நம்முடைய நோக்கம் அதுவா இருக்க வேண்டும். ஓராண்டு 365 நாட்கள். இந்த கிடைச்சிருக்கிற இந்த 365ல 362 நாள் என்ன பேலன்ஸ். புதிய டைமண்ட் கிளப்பரை உருவாக்குவதற்கு புத்தாண்டினுடைய டைமண்ட் கிளப்பர் அது பெரிய மோட்டிவேஷன். இன்னும் 7 நாட்களுக்கு புத்தாண்டினுடைய டைமண்ட் கிளப்பர்களை உருவாக்குவது. அதே மாதிரி புத்தாண்டினுடைய ஜனவரி மாசத்துல உருவாக்கக்கூடிய எல்லா பின்னச்சுவர்களும் புத்தாண்டினுடைய பின்னச்சுவர்கள். அதற்கு இன்னும் 27 நாட்கள் இருக்கிறது. எனவே இந்த சூழல்ல நமக்கு மார்க்கெட்டிங் பிளான் வேணுமா சார் அப்படின்னு கேட்டா, மார்க்கெட்டிங் பிளான் தெரியாம இருந்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ண என்ன கிடைக்கும்னே தெரியாம ஒரு ஆள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு இதே வேலையா கூப்பிட்டு குழப்பி விடுறதே வேலையா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு மத்தியில ஒரு ஆள் குழப்புனா ஒரு ஆள் தெளிவாக்கணும்ல. அப்ப தெளிவாக்குறதுக்கு ஒரு லீடர் வேணும்ல. அதுதான் நம்முடைய ஜெகதீஷ் சார். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹீலர், ப்ராடக்டை கொடுத்து பொருள் மூலமாக வியாதியை சுகமாக்கக்கூடிய ஹீலர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு ஸ்டார் பர்ல் பின் அச்சீவர். இன்னைக்கு தமிழ்நாடு பிசினஸ்ல சொல்லப்படக்கூடிய ஒரு லீடராக, எதிர்பார்ப்புள்ள ஒரு லீடராக, கம்மிங் மார்ச்ல அவர் எமரால்டு தொடக்கூடிய லீடராக டீமை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய உரையை கேட்பதற்கு நீங்க நம்ம மட்டும் கேட்டா பத்தாது. நாங்கெல்லாம் ஆர்வமா கேட்கிறோம். டீமில் உள்ளவங்களே ஆர்வமா கேட்க வைக்கணும். அது யாருக்கிட்ட இருக்குன்னா லீடர்கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை நீங்க அவங்களை இந்த கூட்டம் கேட்க வைக்கலைன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சீரியலோ ஒரு நாடகமோ ஒரு சினிமாவோ பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா காமெடி டைம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கிடைக்க போறது நமக்கு? அதுலன்னா வேற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் போட்டு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்கள ஆர்சிஎம்குள்ள பிஸி ஆக்கணும்னா 2 மணிக்கு கூட்டம், 8 மணிக்கு கூட்டம், அதுல அவங்கள தவறாமல் கலந்துக்க வச்சா உங்க டீம் பிஸியா இருக்கும். அது பயன்படுத்தலாம், விட்டுறலாம், உங்க விருப்பம். ஆனாலும் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்போட உங்களுடைய பலத்த கரவாசியோட நான் ஜெகதீஷ் சார் நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் ஜெகதீஷ் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே. மீண்டும் உங்களை இந்த 2 மணி செஷனை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கொடுக்க போறது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகமான பேர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பிறந்த இந்த புது வருஷத்துல எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. என்ன மாதிரி? நாங்க இந்த வருஷம் இந்த பெண்ணு போறேன், அல்லது
என்னுடைய டீமை இவ்வளவு பெரிய டீமா மாத்த போறேன், அல்லது என்னுடைய இன்கம்மை மிகப்பெரிய இன்கம்மா மாத்த போறேன். இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அப்ப அந்த முடிவை சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? அந்த முடிவை வந்து நம்ம நிறைவேற்றி ஆகணும், அல்லது அந்த முடிவை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். அப்படின்னா நம்ம என்ன வேணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? மார்க்கெட்டிங் பிளான் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பின்னை நம்ம எப்படி அடைகிறது அப்படின்ற டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். அந்த பின் அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம டீம் எப்படி வளர்க்கணும்? இந்த விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கு. மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்றது போன வருஷம் மே மாசம் நமக்கு புதுசா ஒண்ணு கொடுத்தாங்க. 2010 இருந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்காது. போன வருடம் மே மாசத்துல இருந்து நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கொடுத்துருக்காங்க. பழைய மார்க்கெட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். எஸ் டு பிவி, பிவிக்கான கமிஷன். ஸோ செல்ஃப் கமிஷன் இல்லை டீம் கமிஷன், அதோட கிளப்ஸ், அதோட முடிஞ்சுச்சு. ஆனா புது மார்க்கெட்டிங் பிளான் அப்படி இல்லை. புது மார்க்கெட்டிங் பிளான் எப்படி இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்திருக்கு. உழைக்கிறவங்களுக்கும், டீம்ஸ் வளர்க்குறவங்களுக்கும், செல்ஃபா விற்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இன்கமும் அச்சீவ்மெண்ட்டும், அதன் மூலமா வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எந்த விஷயமும் தெரியாம நம்ம இறங்கணும் அப்படின்னா பாதி கிணறு தாண்ட மாதிரி தான். போயிட்டு இருக்கிறப்ப கிணத்துக்குள்ள வந்துடும். அப்ப முழு கிணறு தாண்டணும் அப்படின்னா சீக்கிரட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல என்ன இருக்கு நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு ஆகணும். ஸோ முழுசா நான் மார்க்கெட்டிங் பிளான் இன்னைக்கு எடுக்க போறது இல்லை. ஏன்னா அது பல முறை எடுத்திருக்கோம். தேவைப்பட்டா நம்ம தேவை அப்படின்னு மறுபடியும் எனக்கு சொன்னீங்கன்னா மறுபடியும் எடுக்கலாம். அது ஒன்றும் மேட்டர் இல்லை. பட் இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த வருஷம் நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு லட்சியத்திற்கு துணை போற மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸ். அது எப்படி செல்ஃப் பர்ச்சேஸ்ல பண்ண முடியும், இதனால என்ன பெனிஃபிட், செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போறேன். அப்ப இங்க மெயினா நான் சொல்ற பூரா செல்ஃப் பர்ச்சேஸ். செல்ஃப் பர்ச்சேஸ் மீன்ஸ் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுக்கு, நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்துவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டீமுக்கு, சாரி, நம்ம வந்து ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுவோம். நம்ம இன்கம்க்கு, இமிடியேட் இன்கம்க்காக ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ரெண்டு விஷயத்த பண்ணும் பொழுது நமக்கு என்ன பெனிஃபிட் இது தெரியணும். அதிகமான நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லிங்கா எல்லா குரூப்லயும் லிங்க் இருக்கு. சாரி, ஒரே ஒரு நிமிஷம். லிங்க் அனுப்பி. ஓகே, சாரி, இங்க லிங்க் கேட்டு கால் பண்றாங்க. வருஷம் பூரா நம்ம இந்த 2 மணி பிளாட்ஃபார்ம்ல பண்றோம், அப்படி இருந்து நமக்கு வந்து லீடர்ஸ் வந்து லிங்க் கேட்குறாங்க. சரி, பரவாயில்ல, இன்னும் புதிய நபர்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். சரி, அப்ப நம்ம அந்த செல்ஃப் பர்ச்சேஸ் மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அப்ப சேல் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அதிகமான நபர்கள் என்ன, சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ற என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எல்லாரையும் சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்லை. எல்லாரும் போய் நீங்க எல்லாம் சேல்ஸ் பண்ணுங்க, ரோட்ல கடை விடுங்க, அல்லது கடை வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணுங்க, அல்லது தெரு தெருவா கொண்டு போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். பட் அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அப்ப பெனிஃபிட் தெரிஞ்சா ஓரளவு வாய்ப்பு பயன்படுத்த முடியும். வாய்ப்புகள் நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம அதை யோசிச்சு பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் நீங்க நம்ம சொல்ல போறோம். இப்போ ஒவ்வொரு செல்ஃப் பர்ச்சேஸ் நமக்கு வந்து எந்த மாதிரியான லாபத்தை கொடுக்கும், இதன் மூலம் நம்ம என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், இதைத்தான் நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் வாங்கி நம்ம ஐடியாவில் பில்ட் பண்றா செல்ஃப் பர்ச்சேஸ். அப்போ ஒவ்வொரு ஐடி போட்டவங்களுக்கும் இது வந்து வாய்ப்பு இருக்கு, செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செல்ஃப் பர்ச்சேஸ் மூலமா நான் சொல்ல போற இந்த லாபங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாதிரியான செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணலாம்? கண்டிப்பா உங்க
ஏபி ஐடி நம்பர்ல வாங்குற மாதிரி தான் செல்ஃப் பர்ச்சேஸ் கணக்கு பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க ஒரே ஒரு நிமிஷம் சரி. அப்ப அதாவது நம்ம டிஸ்பிளே வால்ல வாங்குறோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் வராது. டிஸ்பிளே வால்ல வாங்குறது நம்ம டிஸ்பிளே வால்ல ஸ்டாக்கா இருக்கும், அது பிவியா கன்வெர்ட் ஆகாது, அதுக்கு நமக்கு எந்த இன்கமும் வராது. அப்ப எது நமக்கு செல்ஃப் பர்ச்சேஸா கணக்கு எடுப்பாங்க அப்படின்னா பிவி வந்து உங்க செல்ஃப் நேம்ல அடிக்கிறப்ப தான் வந்து அதை வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப சொந்த பேர்ல சொந்த ஏபி ஐடியில வந்து பில் பண்ணும் பொழுது மட்டும்தான் அது வந்து கணக்குல எடுத்துருவாங்க. அப்ப எதெல்லாம் வந்து நீங்க அந்த உங்க நேம்ல உங்க ஏபி நம்பர்ல அடிக்கிறீங்களோ அதான் செல்ஃப் பர்ச்சேஸ். அதை வச்சு நம்ம பேச போறோம். இந்த செல்ஃப் பர்ச்சேஸ் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு காலண்டர் மாசமும் 1ஆம் தேதியிலிருந்து அந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்களோ, மீன்ஸ் இப்ப ஜனவரி மாசம் அப்படின்னா 31 தேதிகள் இருக்கும். ஏப்ரல் மாசம் அப்படின்னா 30 நாள் தான் இருக்கும். பிப்ரவரியா இருந்தா இந்த வருஷம் லீப் இயர், ஸோ 29 நாள் இருக்கும், மித்தல 28 நாள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த காலண்டர் மந்த்ல லாஸ்ட் நாள் கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும். ஒரு சில நேரம் ஏதாவது சர்வர் ப்ராப்ளம்னா கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க, அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தேதி வரைக்கும் தான் நமக்கு கணக்கு. அப்போ அந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது உங்க நேம்ல வந்து பில் பண்ண அது செல்ஃப் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ்ல முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிவி கொடுப்பாங்க. பிவிஸ் வரும். அது எந்த மாதிரி இருக்கும்? பிவி அப்படின்றா நம்ம 5000 பிவி வரைக்கும் வாங்கினா, நான் செல்ஃப் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ 5000 பிவி வரைக்கும் நீங்க ஒரு மாசத்துக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு 2%. இதுவே வந்து 10,000 பிவி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 4.5% கிடைக்கும். 20,000 பிவிக்கு வாங்குறீங்க அப்படின்னா 7% கிடைக்கும். 40,000 பிவிக்கு வாங்கினீங்கன்னா 9.5% கிடைக்கும். 70,000 பிவிக்கு வாங்கினீங்கன்னா 12% கிடைக்கும். 1,15,000 வாங்கினீங்கன்னா 14.5% கிடைக்கும். 1,70,000 வாங்கினீங்க அப்படின்னா, சாரி பிவிக்கு வாங்கினீங்க, 1,70,000 பிவிக்கு வாங்கினீங்கன்னா 17% கிடைக்கும். ஓகேங்களா? 2,60,60,000 பிவிக்கு வாங்கினீங்கன்னா 19% கிடைக்கும். 3,50,000 பிவிக்கு வாங்கினா 22% கிடைக்கும். இது செல்ஃப் பர்ச்சேஸ் வாங்கினா உங்களுக்கு முழுசா கிடைக்கும். ஒருவேளை இந்த பிவி நம்மளால செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ண முடியல, குரூப்ல பண்ணாலும் கிடைக்கும். ஆனா எது கிடைக்கும்? நீங்க எந்த அளவுக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த டோட்டல் பிவி உங்க டீம் பிவியை அந்த பிவியை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு 5000 பிவிக்கு வாங்குறீங்க, உங்களுக்கு டீமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க வாங்கினதுல இருந்து 2% உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். ஒருவேளை நீங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு 3,50,000 பிவி வந்துடுறீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 5000 பிவிக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? அதே 2% தான் கிடைக்குமா? இல்லை. அப்ப என்ன கிடைக்கும்னா 22%, அதாவது நம்ம டீம் பிவி சேர்ந்து கிடைக்கும். இந்த செல்ஃப் பர்ச்சேஸ்ல இந்த பிவி பெனிஃபிட் மட்டும் தான் உங்களுக்கு டீம் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த அடிஷனலா நான் சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு செல்ஃபுக்கு மட்டும் தான் கணக்கு. இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு 22% வரணும் அப்படின்னா நம்ம 3,00,000 பிவி நம்ம செல்ஃப்ல வாங்கணுமான்னு கொஸ்டின் வரும். அதெல்லாம் இல்லை. நீங்க என்ன வாங்கினாலும் சரி உங்க டீம் பிவியோட சேர்த்து மட்டும்தான் இந்த பிவிக்கான மந்த்லி இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உதாரணம் அப்போ சொன்ன மாதிரி நம்ம செல்ஃப்ல 5000 வாங்கியிருந்தாலும், ஈவன் நீங்க ஒரு 1000 பிவி வாங்கியிருந்தாலும் உங்க டீம் டோட்டல் பிவி எவ்வளவோ அது என்ன ஸ்லாப்ல வருமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. மீன்ஸ் அதாவது சொன்ன மாதிரி 3,00,000 பிவி உங்க டீம் வந்திருந்தால் நீங்க வாங்கின உங்க செல்ஃப் பிவிக்கு 22% கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் வாங்கினால்தான் கிடைக்குது. நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் வாங்கல அப்படின்னா
உங்க டீம் 10 கோடி பிவி போனாலும் உங்களுக்கு எது வரப்போறதில்லை. இந்த பெனிஃபிட் பிவி பெனிஃபிட் எது வரப்போறதில்லை. இது மட்டும் இல்ல, இதுல சொல்ல போற எல்லாமே வந்து அந்த செல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணியா வரப்போகுது. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம செல்ஃப்ல பிவி இருந்தா மட்டும்தான் நமக்கு இன்கமே வரும் ஆர்சிஎம்ல. அப்ப செல்ஃப்ல பிவி இல்லாம நான் இன்கம் வரல அப்படின்னா கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்தளவுக்கு மினிமம் 100 பிவி வந்தா தான் என்ன கிடைக்கும், மந்த்லி இன்கம் கிடைக்கும். மினிமம் 1500 பிவி வந்தா தான் ராயல்டி போனஸும் டெக்னிக்கல் போனஸும் கிடைக்கும். மினிமம் 1500 பிவி வாங்கினா தான் உங்களுக்கு growth போனஸ் கிடைக்கும். அது growth போனஸ் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ growth போனஸ் கிடைக்கும். அப்ப ஒவ்வொன்றுக்கு வந்து நமக்கு ஒரு மினிமம் செல் பிவி அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது நம்ம இல்லாம நமக்கு வந்து அந்த இன்கம் வரவே வராது. அதனால அதுல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்லி வந்து மந்த்லி இன்கம் எடுக்க போறோமா, இல்ல மந்த்லி growth போனஸ் எடுக்க போறோமா, இல்ல ராயல்டி வாங்க போறோமா? அப்ப நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது நீங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது தெரியாம நம்ம போனோம், பியூசிஎல் 1 வேர்ல்டு குயிக்கோ 1 வேர்ல்டுக்கோ போனோம், நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு ஒருவேளை ராயல்டி போனஸ் வராம போகலாம், டெக்னிக்கல் போனஸ் வராம போகலாம், மந்த்லி growth போனஸ் வராம போகலாம். இல்ல 100 பேர் கூட வாங்கல அப்படின்னா மந்த்லி இன்கமே வராம போயிடும். அப்ப இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். நம்ம இப்ப எந்த பொசிஷன்ல இருக்கிறோம், நமக்கு என்ன மினிமம் செல் பிவி ரெக்யூர்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியல அப்படின்னா அந்த இன்கம் நம்ம இழந்துருவோம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நமக்கு ஒரே ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான சலுகை, நீங்க டீம் இன்கம் எலிஜிபிள் ஆயிடுறீங்க, அந்த மாதம் அந்த போதுமான செல் பர்ச்சேஸ் பண்ணல, என்ன அப்படின்னா ஒரு வைட்டல் பின்ல இருக்கிறவங்க மினிமம் 100 பிவி பண்ணல, இல்ல ராயல்டி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 1500 பிவி பண்ணல அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சலுகை இருக்கு. ஒருவேளை இந்த மாதம் பண்ணல அப்படின்னா அது அடுத்த மாசம் சேர்த்து பண்ணலாம், டபுளா பண்ணணும். ஸோ அடுத்த மாசத்துக்கான கமிஷனுக்கும் இந்த மாச கமிஷனுக்கும் டபுளா பண்ணீங்கன்னா உங்களுக்கான இன்கம் வந்து அதற்கு அடுத்த மாசம் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு சலுகை மட்டும்தான், இது ஒரே ஒரு சலுகை தான். இந்த சலுகையை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவும் 2வது மாதம் மறந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் காசு போயிடும். அதனால அந்த விஷயத்துல செல்ஃப் பர்ச்சேஸ் கவனமா இருங்க. சரி. ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ்ல மந்த்லி இன்கம் இந்த மாதிரி வரும். நம்ம வாங்குறதுக்கு நம்மளுடைய டீம் குரூப் பிவியும் சேர்த்து என்ன பெர்சன்டேஜ் எலிஜிபிளா இருக்குமோ அந்த எலிஜிபிள் வந்து கொடுப்பாங்க. சரி, இது மட்டும் தான் செல்ஃப் பர்ச்சேஸ்ல நமக்கு வந்து என்ன மந்த்லியா கம்பெனில இருந்து வரக்கூடியது. சரி, வேற என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னது இப்ப செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்ல, ஜஸ்ட் வாங்குறோம், பில் பண்றோம், அதற்கான இன்கம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுல அடுத்த கட்ட இன்கம் என்ன இருக்கு பார்க்கலாங்களா? செல்ஃப் பர்ச்சேஸ் என்ன, நமக்கு எவ்வளோ ரேட்ல கிடைக்கும், கம்பெனில என்ன மாதிரியான ரேட் இருக்கு, 2 ரேட் இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் 2 ரேட் இருக்கும். ஒண்ணு ஏபிக்கான பிரைஸ், இன்னொன்னு எம்ஆர்பி பிரைஸ். ஸோ ஏபிக்கான பிரைஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும், நம்மள மாதிரி ஐடி போட்டவங்களுக்கு மட்டும் ஏபி பிரைஸ்ல கொடுப்பாங்க. ஸோ ஐடி இல்லாதவங்களுக்கு எம்ஆர்பி தான், அதான் கணக்கு. பட் ஆனால் சில பியூசிக்காரங்க இல்லை 1 வேர்ல்டு குயிக்காரங்க சின்ன டிஸ்கவுண்ட் ஏதோ தர்றாங்க, அது அவங்கவுங்க சொந்த விருப்பம். பட் ஆனால் கம்பெனி என்ன சொல்லணும், எம்ஆர்பிக்கு கொடுக்க சொல்லுது. ஐடி இல்லாதவங்க வந்தாலும் எம்ஆர்பிக்கு கொடுத்துக்கோங்க, உங்க நேம்ல பில் பண்ணிக்கோங்க, அது உங்க செல்ஃப் பர்ச்சேஸ்ல கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப இங்க நான் அடுத்த கட்ட இன்கம் நான் சொல்ல வருது, செல்ஃப் பர்ச்சேஸ் அடுத்த கட்ட இன்கம் சொல்ல வருது, நாம் வாங்கி சேல் பண்ணும் பொழுது வரக்கூடிய இன்கம். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், முதல்ல சொன்ன இன்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எலிஜிபிள் ஆகும். நீங்க ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா நமக்கு ஒரு 50,000 பிவி வந்து நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த 50,000 பிவிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் பிவி டோட்டல் எவ்வளவோ அதற்கான அந்த ஸ்லாப் படி நமக்கு இன்கம் வந்துடும். சரி,
இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீட்டைல் சேல்ஸ் பண்றதா சொல்றோம் இல்லையா? அந்த ரீட்டைல் சேல்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு 15% வரைக்கும் எம்ஆர்பி டிபி கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா இன்கம். இதெல்லாம் நான் ஏன் ரீபர்ச்சேஸ் செல்ஃப் பர்ச்சேஸ்ல கொண்டு வர்றேன் அப்படின்னா, செல்ஃப் பர்ச்சேஸ்ல மட்டும் தான் சாத்தியம். ஏன்னா நம்ம வாங்க போறோம், நம்ம பேர்ல வாங்குறோம், நம்ம விற்க போறோம். இது எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க. பண்ணுனா நீங்க உங்களுடைய குரூப் குரூப் பிவி வேகமா அதிகமாக மாறும். அப்போ உங்க ஸ்லாப் அதிகமா ரைஸ் ஆகும். இப்போ குரூப் பிவி பண்றது எப்பயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். குரூப் பிவில நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ்ல அதிகமா பண்றது நல்ல விஷயம். அப்ப இந்த இன்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம். அது இமிடியேட் இன்கம். டிபிக்கு வாங்குறோம், எம்ஆர்பி விற்கிறோம், அது இமிடியேட் இன்கம். அதுக்கப்புறமா நம்ம கம்பெனிக்கு கொடுக்குற மந்த்லி இன்கம், ஒவ்வொரு முறைக்கு கிடைக்கக்கூடிய வழக்கமான இந்த இன்கம். ஸோ இப்போ இந்த இன்கம் நமக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுனால இது ஒரு அடிஷனல் இன்கம்னா இமிடியேட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். சரி, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான இன்கம்ஸ் இருக்கு நம்ம இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கு அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் இன்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் போனஸ் வந்துடும். ஸோ நம்ம போனஸை அதுக்கு அடுத்து பார்க்கலாம். இந்த செல்ஃப் பர்ச்சேஸால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை இப்போ பார்க்கலாம். முதல் பெனிஃபிட் கிளப்ஸ். செல்ஃப் பர்ச்சேஸ்லாம் கிளப்ஸ் பண்ண முடியும். என்னென்ன கிளப் இருக்கு? டைமண்ட் கிளப் இருக்கு, சூப்பர் டைமண்ட் கிளப் இருக்கு, ஸ்டார் டைமண்ட் கிளப் இருக்கு, கிரவுன் டைமண்ட் கிளப் இருக்கு. ஸோ இத்தனை வகையான கிளப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் எது மூலமா மட்டும் இந்த கிளப் வரும்? கண்டிப்பா செல்ஃப் பர்ச்சேஸ் மூலமா மட்டும் வரும். செல்ஃப் பர்ச்சேஸ் இல்லைன்னா அந்த கிளப் நமக்கு கிடையாது. அப்ப கிளப்புக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளப்புடைய அந்த கிளப் நீங்க பண்ணி முடிச்சால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் நான் நீங்க சொல்ல போறேன். ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது செல்ஃப் பர்ச்சேஸ் மூலமா கிடைக்கக்கூடிய கிளப்ல ஃபர்ஸ்ட் கிளப் டைமண்ட் கிளப். ஸோ அந்த டைமண்ட் கிளப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய செல்ஃப் பர்ச்சேஸா சொந்த ஐடியில் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் 5000 பிவி குறைஞ்சபட்சம் பண்றவங்களுக்கு பேரு டைமண்ட் கிளப்பர்ஸ். ஓகேங்களா? டைமண்ட் கிளப்பர் அந்த பின்னு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க 12 மாதம் இதை முடிச்சுக்கணும். ஒவ்வொரு மாசமும் 5000 பிவி கேப்பே விடாம நீங்க முடிக்கணும். இதுல சில சலுகைகள் இருக்கு, நான் அதையே சொல்லிடுறேன். அப்ப அந்த 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள 5000 பிவி முடிக்கிறவங்க தான் டைமண்ட் கிளப்பர்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு டைமண்ட் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் பின் ஒரு பின்னு கம்பெனி கொடுக்கும். அதோட பாத்தீங்க அப்படின்னா பில்வாராவுக்கு அவங்க நம்ம டேட்டு அறிவிப்பாங்க. நீங்க இந்த தேதியில வந்தீங்கன்னா டைமண்ட் கிளப் நம்ம இங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கம்பெனில இருந்து நமக்கு அழைப்பு வரும். அப்போ அந்த தேதியில் நம்ம இங்க போயிட்டோம் அப்படின்னா 2 இரவுகள் 3 பகல்கள் அல்லது அந்த ப்ரோக்ராமை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அது குறைஞ்சபட்சம் 2 நாளாவது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்க அகாமடேஷன் அண்ட் ஃபுட்டு கம்பெனி நமக்கு வழங்கிடும். அதாவது தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கம்பெனி ஃப்ரீ. ஸோ அதோட அந்த இடத்துல நம்ம செலிப்ரேஷன் இருக்கும், ஃபேக்டரியை சுற்றி பார்க்கலாம். எப்படி நம்மளோட டிசி சாரோட காலா டின்னர் இருக்கும். ஸோ அவருடைய ட்ரைனிங்ஸ் இருக்கும். கம்பெனியை நம்மளால முழுசா ஒரு 2 நாளை சுற்றி பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அதோட அங்கே நம்ம ரெக்கக்னேஷன் பண்ணி ஒரு பிசிக்கல் பின் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டைமண்ட் கிளப்புக்கான ஒரு அங்கீகாரம். அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். சரி, இதுல சலுகைகள் இருக்குன்னு சொன்னேன். என்ன மாதிரி என்ன சலுகைகள் இருக்கு? ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா மறதி அப்படின்றது மனிதர்களுக்கு இயற்கை. அப்ப நம்ம 12 மாசம் அப்படின்றத மறந்து போனா நமக்கு ஏதாவது எல்லா பெனிஃபிட்டும் கெட்டு போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம டீம்ல யாராவது கேட்டாலும் சொல்லணும் இல்லையா? அதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நார்மலா இதனுடைய பெனிஃபிட் ஏதாவது இதனுடைய கண்டிஷன் என்னன்னா, 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு மாசமும் 5000 மிவி செல்ஃப் பிவில இருக்கணும். இது கண்டிஷன். சலுகை என்ன அப்படின்னா, முதல் மாசம் மட்டும் அது 1ஆம் தேதியில இருந்து அந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கலாம்.
இப்போ முதல் மாசம் வந்து 10ஆம் தேதிக்குள்ள பண்ணணும் அவசியம் இல்லை. இது ஒரு வகையான சலுகை. இது முதல் சலுகை. சரிங்களா? இப்ப டைமண்ட் கிளப் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல நீங்க உங்களுடைய டீம்ல ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அப்ப அவருக்கு வந்து நீங்க டைமண்ட் கிளப் பண்ண சொல்றீங்க. இவரை வந்து நீங்க எடுத்த எடுப்புலயே வந்து 10ஆம் தேதிக்குள்ள 5000 பண்ணுங்க அப்படின்னா, அவரால் முடியுமா முடியாதா அப்படின்றது அவருக்கு ஒரு டவுட் வரும். அப்ப 10,000 நம்ம பொருளை வாங்கினா விற்க முடியுமோ, இல்ல பயன்படுத்த முடியுமோ, ஏதோ ஒரு டவுட் அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா தயங்குவார். ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாதம் முழுக்க அவருக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து, அல்லது பொருளை வந்து விற்கிறதுக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்து, அந்த பெனிஃபிட் எல்லாம் நம்ம வந்து அந்த மாதம் பூரா சொல்லி ஒரு மாசத்துல, அதாவது முதல் மாசத்துல வந்து ஒரு 5000 பண்ணி முடிச்சிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அதே நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணாலும் அந்த விஷயத்த மறுபடியும் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி 10ஆம் தேதிக்குள்ள பண்ணுங்கன்னு டைமண்ட் கிளப் பெனிஃபிட்டையும் சேர்த்து சொல்லலாம். ஸோ அப்ப முதல் மாசமே அவர் வந்து 10ஆம் தேதிக்குள்ள கம்பல்சன் பண்ணி வராமல் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் மாசம் மட்டும் மந்த் எண்ட் வரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த சலுகை என்னன்னா, இன்னொரு சலுகை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஒருவேளை நீங்க 12 மாசத்துல ஏதோ ஒரு மந்த் வந்து மறந்துடுறீங்க, அதாவது 10ஆம் தேதிக்குள்ள அடிக்க மறந்துடுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒரு மாசம் சலுகையாக கொடுப்பாங்க. ஆனா நீங்க 13வது மாசமும் 10ஆம் தேதிக்கு அடிச்சுக்கணும். அது முக்கியம். இல்லைங்களா? அப்ப நடுவுல ஏதோ ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் தான் நீங்க அதுல 2 3 மாசம்னா உங்களுக்கு டைமண்ட் கிளப் வந்து டிஸ்கன்டினியூ ஆயிரும். ஸோ தொடர்ந்து இல்ல, விட்டு விட்டு ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் வந்தா கூட டிஸ்கன்டினியூ ஆயிரும். அப்ப லாஸ்டா நீங்க எது பண்ணீங்களோ அதுல இருந்து முதல்ல எடுத்துக்குவாங்க. அதனால இந்த 12 மாசத்துக்குள்ள முதல் மாசம் ஒரு சலுகை, நடுவுல ஏதோ ஒரு மாசம் வந்து நீங்க விட்டுக்கலாம், இது ஒரு சலுகை. அப்ப அந்த 2 பெனிஃபிட்டை நீங்க வந்து ஒரு சலுகையை வந்து நீங்க அனுபவிச்சுக்கலாம் டைமண்ட் கிளப் பண்றவங்களுக்கு. ஓகேங்களா? இது உங்க செல் பிவில கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட், கிளப்ல வரக்கூடிய ஒரு பெனிஃபிட். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டைமண்ட் கிளப்னு வாங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அத நீங்க டைமண்ட் கிளப்ல முதல்ல சொல்ல வேண்டியது, முதல்ல டைமண்ட் கிளப் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கம்பெனிக்கு போகலாம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரே ஒரு நபர் தான். சரிங்களா? ஸோ அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் டைமண்ட் கிளப் பிடிக்கிறவங்க ஒரு நபர் மட்டும் நம்ம போக முடியும். இப்போ சூப்பர் டைமண்ட் கிளப்னா சேம் அதே தான். நம்ம டைமண்ட் கிளப்ல என்னென்ன கண்டிஷன் சொன்னோமோ அதுல உள்ள விஷயங்கள் அத்தனையுமே வந்து இதுக்கும் பொருந்தும். ஆனா இதுல டைமண்ட் கிளப் நீங்க மஸ்ட் பண்ணியாகும். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி டைமண்ட் கிளப்ல என்னென்ன சொன்னோமோ அத்தனை விஷயம் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒரே ஒரு விஷயம் கூடுதலா பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதம் இறுதிக்குள், அதாவது 10ஆம் தேதிக்குள்ள 5000 பண்ணிடுறோம். அந்த மாதம் இறுதிக்குள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5000 பண்ணணும். அதாவது செல்ஃப்ல வந்து 10,000 பண்ணணும். இதுதான் சூப்பர் டைமண்ட் கிளப். ஸோ இந்த சூப்பர் டைமண்ட் கிளப் கிடைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் கிளப்ல கிடைக்கக்கூடிய சேம் பெனிஃபிட் தான். அப்ப ஏன் நம்ம 10,000 பண்ணணும்? அதே தானே சொல்றீங்க அப்படின்னா, இங்க ஒரே ஒரு விஷயம் கூடுதலா நமக்கு ஒரு சலுகை இருக்கு. 2 பேர் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். ஸோ டைமண்ட் கிளப் 5000 பண்ற டைமண்ட் கிளப்பர்களுக்கு ஒரு நபர் மட்டும்தான் நாம அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்க முடியும். 10,000 பண்ற சூப்பர் டைமண்ட் கிளப்புக்கு 2 பேர் வந்து நம்ம போய் கம்பெனில அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு அடிஷனல் பிட். ஸோ நம்ம இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, நான் எங்க போனாலும் வந்து என்னுடைய மனைவிலாம் நான் வெளியில போக மாட்டேன். ஸோ இவங்களா கூட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா பிசினஸ் பண்றோம். அப்ப டைமண்ட் கிளப் பண்ணிட்டு நான் மட்டும் போனா நல்லா இருக்கா இல்லையா? அப்ப நான் என்ன நினைக்கிறேன், என் மனைவியை கூட்டு பண்ணிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு சூப்பர் டைமண்ட் கிளப் பண்ணா போக முடியும். ஸோ அதனால வந்து அப்ப 2 பேர் வர விரும்புறவங்களுக்கு கம்பெனி கொடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் சூப்பர் டைமண்ட் கிளப். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சூப்பர் டைமண்ட் கிளப்புக்கும் முக்கியமா நீங்க அந்த டைமண்ட் கிளப் கண்டிஷனா முடிச்சே ஆகணும். அதாவது ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதிக்குள்ள 5000 பண்ணி ஆகணும். இது பேசிக் எலிஜிபிலிட்டி. இந்த தானே அப்படின்னு மந்த் எண்ட் வரைக்கும் 10,000 பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டியா வர மாட்டீங்க. டைமண்ட் கிளப் எலிஜிபிள் கூட வர மாட்டீங்க.
அப்ப இந்த டைமண்ட் கிளப் அப்படின்றது நீங்க முக்கியமா பண்ணியாகணும். ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியில இருந்து அந்த 10ஆம் தேதிக்குள்ள 5000 MB பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த மந்த் அந்த 20 நாள்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு 5000 MB அடிஷனலா பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அந்த சூப்பர் டைமண்ட் கிளப்பை முடிக்க முடியும். சரிங்களா? அப்ப நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், கிளப் நீங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா டைமண்ட் கிளப்ல நீங்க இருந்தே ஆகணும். மினிமம் வந்து முதல்ல டைமண்ட் கிளப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ஆஃப் த மந்த்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்னும் அடுத்த ஒரு 2-3 கிளப் சொல்ல போறேன். ஸோ அதையும் சேர்த்து என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கலாம். சரி, அப்ப டைமண்ட் கிளப் முடிஞ்சாச்சு, சூப்பர் டைமண்ட் கிளப் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து சொல்ல போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டைமண்ட் கிளப். இதுக்கு என்ன பண்ணும்? முதல்ல சொன்ன மாதிரி அந்த பேசிக் டைமண்ட் கிளப் கம்பல்சரியா முடிச்சே ஆகணும். பேசிக்கான டைமண்ட் கிளப்னு சொல்லக்கூடிய அந்த 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்கு 5000 MB பண்றது வந்து நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஸோ எந்த கிளப்பு போனாலும் இது மஸ்ட். இந்த 1 to 5 வந்து நீங்க பண்ணி ஆகணும். அது பண்ணாதான் அடுத்த கிளப் வேற கிளப்புக்கே நீங்க போக முடியும். இப்போ ஸ்டார் டைமண்ட் கிளப்க்கு என்ன அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி 1ல இருந்து 10க்குள்ள 5000 MBயும் ரெஸ்ட் ஆஃப் மந்த் அது மிச்சம் இருக்க நாட்கள்ல ஓவராலா மொத்தம் 25,000 MB உங்க செல்ஃப்ல நீங்க பண்ணீங்கன்னா அதே 12 மாசம் தான். கிளப்னாலே 12 மாசம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கிளப் அதே 12 மாசம் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார் டைமண்ட் கிளப். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, ஒரு பின் ஸ்டார் டைமண்ட் கிளப்னு சொல்லக்கூடிய ஒரு பிசிக்கல் பின் கொடுப்பாங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா இந்தியால ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கம்பெனி வந்து டூர் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ 2 இரவுகள் 3 பகல்கள் இதுதான் கம்பெனியோடைய ஒரு அந்த டூரேஷன், டூர் டூரேஷன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம தங்க வைப்பாங்க. ஃபுல் கம்பெனி செலவு. அந்த ஸ்பாட்டுக்கு கம்பெனி என்ன சொல்லுவோ அந்த ஸ்பாட்டுக்கு போய் சேர வேண்டியது மட்டும் நம்மளுடைய வேலை. அங்க போயாச்சு அப்படின்னா நமக்கு ஸோ அந்த செக்இன் பண்ணதுக்கு அப்புறமா செக்இன் பண்ணதுல இருந்து செக் அவுட் பண்ற வரைக்கும் உள்ள அத்தனை செலவு மீன்ஸ் என்னன்னா சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஸோ அந்த லாட்ஜிங் அத்தனை செலவு கம்பெனி ஏற்றுக்கிறோம். நீங்க பெர்சனல் செலவு ஏதாவது நீங்க பண்ணிக்கிறீங்க தான், அதுக்கெல்லாம் கம்பெனிட்ட நான் வாங்க முடியாது. ஸோ பெர்சனல் செலவே தேவை இருக்காது, எல்லாமே கம்பெனி கொடுத்துருதுல. பீவரேஜஸ்ல இருந்து எல்லாமே கம்பெனி கொடுத்துருது. பின்னா நமக்கு வந்து பெர்சனல் செலவு வரப்போகுது. அப்ப அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அச்சுவர்களோட நீங்க ஒரு 2 இரவு 3 பகல்கள் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு நீங்க செலிப்ரேஷன், அந்த லோக்கல் சைட் சீயிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங். பெரிய பெரிய அச்சுவர்ஸ் நம்ம டிசி சார் கூட வருவாரு. ஸோ அவர்கள் மூலமா நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறப்ப இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம், நமக்கு வந்து அந்த சீல்டு கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே நடக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயம் இது வந்து ஸ்டார் டைமண்ட் கிளப் 25,000 MB முடிக்கிறவங்களுக்கு இது ஒரு நபருக்கான ஒரு என்ட்ரி. ஒரு நபர் வந்து போகலாம் ஹில் ஸ்டோருக்கு. ஓகேங்களா? இதுக்கும் நான் சொன்ன மாதிரி முதல்ல கண்டிப்பா என்ன பண்ணும், டைமண்ட் கிளப் பண்ணக்கூடிய அந்த 10ஆம் தேதிக்குள்ள 5000 MB என்ற மஸ்ட். நீங்க அதை விடவே கூடாது. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டார் டைமண்டே வந்து ஸ்டார் டைமண்ட் கிளப்பே வந்து நீங்க டிஸ்கன்யூ ஆயிடுவீங்க. ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு அடுத்து ஒரு கிளப் இருக்கு. இது என்ன அப்படின்னா கிரவுன் கிளப் கிரவுன் கிளப்பர் கிரவுன் டைமண்ட் கிளப். இதுக்கு என்ன பெனிஃபிட்னா சேம் அதே தான். என்ன பெனிஃபிட்னு நான் தனியா சொல்றேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல சொன்ன மாதிரி அந்த டைமண்ட் கிளப்பை முடிக்கணும். 5000 MB வந்து அந்த மாசம் 10ஆம் தேதியில முடிக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த மந்த்ல ஒரு 45,000 MB எக்ஸ்ட்ரா பண்ணணும். மீன்ஸ் என்னன்னா நான் 50,000 MB ஒவ்வொரு மாதமும் உங்க செல்ஃப்ல 50,000 MB பண்றவங்களுக்கு பேரு கிரவுண்ட் டைமண்ட் கிளப்பர்ஸ். ஸோ அந்த கிரவுண்ட் டைமண்ட் கிளப்பர் முடிச்சவங்கள உங்களுக்கு 2 வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி வந்து இதுக்கான பெனிஃபிட் தரும். இப்போதைக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே என்ன கொடுத்தாங்க, இந்த பெனிஃபிட் திரும்ப கொடுப்பாங்களான்ற பின்னாடி வரும். பட் ஆனால் இருக்கு. ஸோ என்ன 2 பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, முதல் வகையான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன அந்த ஸ்டார் டைமண்ட் கிளப்ல வரக்கூடிய டூர் ப்ரோக்ராம், ஹில்ஸ் டூர் ப்ரோக்ராம்ல 2 பேர் போயிடும். கிரவுண்ட் டைமண்ட் கிளப் முடிச்சா அதே ப்ரோக்ராம், அதே இது பின் மட்டும் கிரவுண்ட் டைமண்ட் கிளப்னு கொடுப்பாங்க. ஸோ 2 பேர் வந்து நீங்க போய் கலந்துக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் சேம். அதற்கு அடுத்து வேற என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, முன்னாடி என்ன கொடுத்தாங்கன்னா ஃபாரின் டூர் கொடுத்தாங்க. இன்னும் இருக்கு, அதை வந்து கட் பண்ணல. இப்போதைக்கு கொரோனா பீரியட்னால, பெண்டமிக் பீரியடா இருக்கிறதுனால வந்து அது இப்போதைக்கு பண்ணல. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு டூர் வந்து கிடைக்கும். நீங்க வெளிநாட்டு டூருக்கு ஒரு ஆள் போறப்ப உங்களுக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட், உங்களுடைய நியரஸ்ட் ஏர்போர்ட்ல நீங்க போய் செக்இன் ஆகிட்டீங்கன்னா போதும். அங்கிருந்து அந்த எந்த டூர் கண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களோ அங்க போயிட்டு அங்க ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம தங்கி இருந்து அங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு, அதே சேம் 3 பகல் 2 இரவுகள் முடித்துட்டு அதே ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர வரைக்கும் கம்பெனி செலவு. அப்படி ஏர்போர்ட்டுக்கான டிக்கெட், அந்த ஏர் டிக்கெட்டும் நமக்கு கம்பெனி கொடுத்துறாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த 2 பெனிஃபிட் இதுல கிரவுண்ட் டைமண்ட் கிளப்புக்கு வந்து இந்த 2 வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது கம்பெனி வந்து அந்த டைம் டு டைம் முடிவு பண்ணும், ஃபாரின் டூரா இல்ல ஹில் டூரா அப்படின்றது. ஹில் டூர்னா 2 பேர் போகலாம், ஃபாரின் டூர்னா ஒரு ஆள் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கிளப்ஸ் இருக்கு. இந்த கிளப் எல்லாம் எதுல கிடைக்கும்? நம்ம செல் பிவில மட்டும்தான் கிடைக்கும். நீங்க 1,00,000 கோடி பிவி உங்க டீம்ல கொண்டு வந்தா கூட இந்த பெனிஃபிட்டை நீங்க அனுபவிக்க முடியாது செல்ஃப் இல்லாமல். அப்ப செல்ஃப்ல மட்டும் தான் நம்ம கம்பெனி செலவுல என்ன பண்ண முடியும்? டூர் போயிட்டு வர முடியும். அதனால செல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு இது மட்டும் தான் இருக்கா? வேற என்ன பெனிஃபிட் இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் பேஸ் பண்ணி, அதாவது மினிமம் அந்த 1500 பிவியை பேஸ் பண்ணி உங்களுக்கு குரு பிவியும் பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி growth போனஸ். அந்த மந்த்லி growth போனஸ் செல்ஃப் பர்ச்சேஸ் இல்லாமல் வராது. ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் ஏன் அதில் கொண்டு வரோம்? ஸோ மந்த்லி growth போனஸ் எதை பேஸ் பண்ணி தர்றாங்க? நம்ம குரூப் பிவியை பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. அப்ப நான் ஏன் அதில் கொண்டு வரேன்? என்ன காரணம் அப்படின்னா, மந்த்லி growth போனஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, நம்ம பின்ன பேஸ் பண்ணி வருது. ஸோ அந்த பின்னு அப்படின்னா மினிமம் என்ன பின்னு? வைட்டல்ல வந்து ஓப்பனர் பின், ஓப்பனர், ரன்னர், வின்னர், ஸ்டார். ஸோ இந்த வைட்டல்ல வரக்கூடிய இந்த பின்களுக்கும் 4 வகையான ராயல்டி பின்களுக்கும் 9 வகையான டெக்னிக்கல் பின்னுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? மந்த்லி growth போனஸ் கிடைக்கும். அப்ப மந்த்லி growth போனஸ் 9 வகையா அந்த மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 4, 9, 13. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர், ஈகிள், இது ஒரு 5 வகையான போனஸ். ஸோ இத்தனை போனஸுக்கும் நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் கண்டிப்பா ஆகணும். மினிமம் 1500 பிவி தான். ஆனா அப்படின்னா 1500 பிவி அப்படின்றது மட்டும் இல்லை. இங்க ஏன் இந்த பெனிஃபிட் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு வேளை வந்து நீங்க ஒரு டீம் வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு பிகினரா வந்து இப்போ வந்து வளர்த்துருக்கீங்க. ஆரம்ப கட்டம் பீனர் பின்ன விட்டுருங்க. ஆரம்ப கட்டத்துல நீங்க பார்த்தா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றீங்க. இப்போ என்ன பண்ணி அதிகமான நபர்களுக்கு எப்படி செட் ஆகும் டீம்னா, அந்த ஒரு லெக் வந்து வேகமா செட் ஆகும். ஒரு லெக் வந்து நம்மளை அறிமுகப்படுத்தினவரோ இல்லை நமக்கு மேல உள்ள லீடர்ஸோ இல்லை நம்மளே வந்து கூட என்ன பண்ணுவோம்னா ஆரம்பத்தில் அந்த சிங்கிள் லெக்கா கொண்டு போவோம். அப்ப கொண்டு வரப்போ வந்து சர்வசாதாரணமா நமக்கு என்ன வந்துடும்? 50,000 பிவி 70,000 பிவி சாதாரண வந்துடும். அப்ப நீங்க சிங்கிள் லெக்ல நீங்க 70,000 பிவி போனா ஏதாவது லாபம் இருக்கா? எதுவுமே இல்லை. என்ன இருக்கும்? மந்த்லி இன்கம் வேணா வரலாம். ஒருவேளை நீங்க கரெக்டா அந்த ஸ்லாப் அச்சீவ் பண்ணி ஒரு மினிமம் செல் பிவி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அந்த 100 பிவி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மந்த்லியான அந்த போனஸ், அந்த டிஃபரெண்ட் போனஸ் கிடைக்கும். டிஃபரெண்ட் கமிஷன், சாரி நாட் போனஸ், டிஃபரெண்ட் கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப செல் பிவில நம்ம எப்படி வந்து இந்த மந்த்லி growth போனஸ் வாங்கலாம்? நீங்க 70,000 பிவி வேணாம், ஒரு 50,000 பிவியே ஒரு லெக் வந்துட்டால் உங்க செல்ஃப்ல ஒரு 20,000 பிவி நீங்க பண்ணீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 70,000 பிவி வந்திருக்கும். அப்போ உங்க பி லெக்னு சொல்லக்கூடிய உங்க செல்ஃப், எப்பவுமே செல்ஃப் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க.
நீங்க ஸ்டார் டைமண்ட் அச்சீவராக மாறினா கூட உங்களுடைய செல்ஃப் பர்ச்சேஸ் பி லெக்காக தான் போகும். எங்கேயுமே வந்து ஏ லெக்ல கால்குலேஷனே வராது. ஸோ அந்த அந்த இடத்துல வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பெனிஃபிட் பர்ச்சேஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வகையான போனஸ் தான் செல்ஃப் கிடைக்கும். நம்ம செல்ஃப்ல 1 கோடி பி பண்ணாலும் அதுல இருந்து ராயல்ட்டியோ அதுல இருந்து டெக்னிக்கலோ நமக்கு வராது. ஆனா அதுல இருந்து பர்ச்சேஸ் இன்சென்டிவ் வாங்க முடியும். சரி, அப்ப நம்ம இதை பி லெக்கா தான் இருக்கு. அந்த பி லெக்கா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 1 லெக்கு நமக்கு செட் ஆயிடுச்சு, ஒரு 50,000 MB வந்துருச்சுங்களா. உங்க செல்ஃப்ல வந்து ஒரு 20,000 MB நீங்க பண்ணீங்கன்னா 70,000 MB டோட்டல்ல போயிருவீங்க. 20,000 பி லெக்கா இருக்கும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓப்பனர் பின் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஓப்பனர் பின்னுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மந்த்லி growth போனஸ் 1 பாயிண்ட் கிடைக்கும். 1 பாயிண்ட் அப்படின்றது அந்த மாதம் கம்பெனியில நடந்த டோட்டல் டர்ன் ஒரு பிவியை பேஸ் பண்ணி வரும். இப்ப லாஸ்ட் மந்த் நமக்கு 800 சில்லரை வந்தது. ஒரு பாயிண்ட் வேல்யூ வந்து 8,000 சம்திங், சாரி 800 சம்திங், 800 சம்திங் வந்து லாஸ்ட் மந்த் வந்திருந்தது. இப்போ இந்த மாசம் வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பார்க்கல, இன்னும் பார்க்கல. அனிமா இன்னைக்கு போட்டுருக்கா அல்லது நாளைக்கு போடுவாங்க ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுல பார்த்தா இந்த மாசம் என்ன போனஸ் நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் வேல்யூ தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த 70,000 பிவி நீங்க வந்து அந்த 20,000 MB வருஷம்லாம் பண்றதுனால உங்களுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா ஒரு 800 சம்திங். இன்னும் இப்போ நடப்புல வரும்பொழுது 2,000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. நம்ம கம்பெனி டர்ன் ஓவர் எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு வந்து அது ஏறிட்டே இருக்கும். ஆரம்பத்துல வந்து முதல் முறை வந்து 250 ரூபா நினைக்கிறேன், 250 தான் கொடுத்தாங்க. பட் இப்ப கிட்டத்தட்ட நியர் அபவுட் 900 வந்துருச்சு. எவ்வளவு நாள் வந்திருக்கு? லாஸ்ட் மே மந்த்ல ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னது டிசம்பர். இப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 8 மாசத்துல கிட்டத்தட்ட 250 அப்படின்றது வந்து 900 ஆகி போச்சு. அப்ப இன்னும் இருக்கு. இந்த பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் நம்ம தலைமுறை முழுக்க பார்க்க போகுது. நாம் இருக்கும் காலத்திலேயே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஒரு பாயிண்ட் வேல்யூ வந்து எவ்வளவு பார்க்க போறோம்னு என்னால வந்து ஒரு அசியம் கூட பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு அது பெருசா போகும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா செல்ஃப் பீல் எடுக்கலாம். அப்போ ஓப்பனருக்கு மட்டும் தான் முடியுமா அப்படின்னா இல்லை. நீங்க எல்லா பின்னுக்குமே வந்து பீலக்கா இருக்கிறதுனால ஈவன் நீங்க டெக்னிக்கல் அச்சூரா மாறினா கூட அந்த இடத்துல வந்து உங்க growth போனஸ் வாங்குறதுக்கு உங்க பீலக்கு முக்கியம். அப்ப அந்த பீலக்கு மேட்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம செல்ஃப்ல கொண்டு வர முடியும். அப்ப அந்த growth போனஸ் எது மூலமா வருது, செல்ஃப் பர்ச்சேஸ் மூலமா எடுத்துக்கலாம். பட் நாட் செல்ஃப் பர்ச்சேஸ் மூலமா மட்டும் இல்லை. ஓகேவா, அது முக்கியம். ஆனா நீங்க growth போனஸ் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 1,500 வந்து உங்க செல்ஃப் பிவி வரணும். இல்லைன்னா உங்களுக்கு growth போனஸ் இல்லை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான நபர்கள் வந்து புதுசா வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம ஓப்பனர் பின்லாம் வந்துருவோம். சாதாரணமா வந்து நம்ம லீடர்ஸ் இருக்காங்க, கைடு பண்றாங்க. ஒரு நாள் டெய்லி வந்து நமக்கு 2 மணி மீட்டிங் கிடைக்குது. ஈவினிங் 8 மணிக்கு ப்ராடக்ட் நாலேஜ் ட்ரைனிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் பர்சன். அப்ப நம்மளா வேலை செய்யறோம். நம்ம டீமை வந்து மிகப்பெரிய அளவில் பில்டு பண்றோம். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், ஓப்பனர் பின்லாம் சாதாரண வந்துருவோம். ஆனா மார்க்கெட்டிங் பிளானுடைய நுணுக்கம் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த 1,500 பிவி நம்ம பில் பண்ணாம விட்டுருவோம். விட்டா நம்ம growth போனஸ் போச்சு. இது நான் முதல்ல சொன்னா மந்த்லி இன்கம்ல நீங்க ஒரு மாசம் விட்டு அடுத்த மாசம் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. அவ்வளவுதான். ஸோ அப்போ மினிமம் வந்து 1,500 நீங்க ஓப்பனர் பின் வந்தா பண்ணிருங்க. அது வந்து உங்க growth போனஸை எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த growth போனஸ் வந்து நான் சொல்றப்ப இந்த சொல்றதெல்லாம் சேர்த்தே சொல்லிடுறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய புது நபர்கள் இருக்கிறீங்க. வைட்டல் பின்ல growth போனஸ் வாங்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பின்னை வந்து குறையக்கூடாது. ஸோ ஒரு மாசம் வந்து 70,000 பிவி ஆன ஓப்பனர் பின்ல ஒரு 50,000 பிவி ஏ லெக்காவும் 20,000 பிவி பி லெக்கா, அதாவது பிளஸ் வித் செல்ஃப். ஓகேவா, அப்போ உங்க டீம்ல இருந்து ஒரு 18,500 பிவி வந்திருக்கு. நீங்க செல்ஃப்ல ஒரு 1,500 பிவி பண்ணிக்க வச்சுக்கலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அதை கூட்டணும்னு சொல்றேன்.
அதாவது பி லெக்ல கண்டிப்பா உங்களுடைய செல்ஃபை கூட்டிக்கிறணும். அது காரணம் இருக்கு. அதனால நான் பிரிச்சே சொல்றேன். கண்டிப்பா நீங்க வந்து கூட்டிக்கணும். அப்பதான் பி லெக். அப்ப இந்த மாசம் வந்து நீங்க ஒரு பாயிண்ட் வாங்கிடுறீங்க. அடுத்த மாசம் என்ன நடக்குது? அதே பிசினஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 7 லெக்ல அதே 50,000 நடந்திருக்கு. இப்ப என்ன வரும்? அதே 18,500 பிவி நமக்கு எங்க வந்துருக்கு? பி லெக்ல வந்துருக்கு. அப்ப செல்ஃப் பர்ச்சேஸ் இப்ப நீங்க 1000 பண்ணா நீங்க ஓப்பனர் பின்னு. ஆனா உங்களுக்கு இந்த மாசம் என்ன ஆகாது? குரோத் போனஸ் வராது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பி லெக்ல நமக்கு மினிமம் ஒரு பிவியாவது கூட இருக்கணும். கடந்த மாதத்தை விட அல்லது கடைசியா உங்களுக்கு எப்ப அந்த குரோத் போனஸ் வந்துச்சோ அப்ப இருந்த பி லெக்கை விட ஒரு பிவியாவது கூட இருக்கணும். அதாவது மினிமம் அந்த பின் வந்திருக்கணும். பி லெக்ல ஒரு பிவியா வந்து கூடி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாசம் வந்து growth போனஸ் வரும். அதுக்கு பேர் தான் growth. பி லெக்ல growth ஆகிற பேர் தான் growth. நான் 10 வருஷமா ஒரே பின்ல இருப்பேன் அப்படின்னா அது பேர் growth இல்லை. நீங்க வைட்டல் பின்ல இருந்தா 10 வருஷம் கூட இருந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்க எந்த பின்ல இருந்தாலும் இருந்துக்கலாம். ஆனா growth வந்து இருக்கணும். வைட்டல் பின்ல மட்டும் ஒரு பிவியா கூட இருக்கும். அப்ப ஓப்பனர் பின்னுக்கு ஒரு பாயிண்டும், ஈகிள் பின்னுக்கு 2 பாயிண்டும், ரன்னருக்கு 3 பாயிண்டும், வின்னருக்கு 4 பாயிண்டும், ஸ்டாருக்கு 5 பாயிண்டும் கொடுப்பாங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அந்த வேல்யூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்கம் வரும். இப்ப இதே growth போனஸ் ராயல்ட்டிக்கு இருக்கான்னு இருக்கு. ராயல்ட்டின்னு இருக்கு, டெக்னிக்கலுக்கும் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பீலுக்கு மஸ்ட். எப்படி பெஸ்ட் அப்படின்னா அந்த பின் வர்றதுக்கு பீலுக்கு வேணும். அந்த பீலுக்குல உங்க செல்ஃப் குடிக்கணும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த growth தேவையில்லை. அதாவது ஒரு பிவி 2 பிவி growth வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு பிவி growth வேணுன்ற அவசியம் இல்லை. அங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பின்னை நீங்க மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். மீன்ஸ் என்னன்னா ஒரு கோல்டு பின் ஒரு லெக்ல வந்து 3,50,000 பிவியும், உங்க பி லெக்ல 1,15,000 பிவி தான் நீங்க கோல்டு பின். அப்ப அதுக்கு அர்த்தம் இப்ப ஒரு மாசம் வந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஏ லெக்ல ஒரு 3,50,000 பிவியும், உங்க பி லெக்ல 1,50,000 பிவியுமே வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கோல்டு பின் தான். 1,70 போனா தான் ஸ்டார் கோல்டு போவீங்க பி லெக்ல. அப்போ 1,50 இருக்கிறீங்கப்ப உங்களுக்கு கோல்டு பின். சரி, அதுக்கு அடுத்த மாசம் என்ன வருது? ஏ லெக் 3.5 வந்தாச்சு. ஆனா பி லெக்ல வந்து நமக்கு 1,15,000 பிவி தான் வந்திருக்கு அப்படின்னா பி லெக்ல நமக்கு எவ்வளவு ஷார்டேஜ் வந்திருக்கு? இப்ப 30,000 பிவி ஷார்டேஜ். போன மாசம் 1,50,000 பிவி வந்துருந்துச்சு. ஆனா இந்த மாசம் 1,15,000 பிவி தான் வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 1,20,000 பிவி சொன்னா 20,000 பிவி, 1,20,000 பிவி 30,000 பிவி வந்து நமக்கு ஷார்டேஜ். போன மாசத்தோட இந்த மாசம் குறைவு. இருந்தாலும் உங்களுக்கு growth போனஸ் கிடைக்கும். ஏன்னா ராயல்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா பிவி அதிகமான அவசியம் இல்லை, அந்த பின்னை தக்க வைக்கணும். ஸோ ராயல்ட்டியில் அப்படித்தான், டெக்னிக்கல் அப்படித்தான். ஸோ ஓரளவுக்கு வந்து growth போனஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ growth போனஸ் வாங்க நினைக்கிறவங்க 1,500 பிவி பண்ணணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இப்பயே நீங்க என்ன பண்ணுங்க? பிகினரா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 5,000 பிவி பண்றவங்களா இருந்தாலும் சரி, 10,000 பிவி பண்றவங்களா இருந்தாலும் சரி, மினிமம் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் 1,500 பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணிக்கணும். கம்பெனி கொடுக்குற என்னமோ உங்களுக்கு மந்த்லி இன்கம் வாங்குற நமக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் இன்சென்டிவ் வாங்குறதுக்கு நமக்கு தேவை 100 பிவி தான். ஆனா அவங்களுக்கு இது கிடைக்காம போயிடும் இல்லையா? growth போனஸ் கிடைக்காம போயிடும். ஸோ growth போனஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க செல்ஃப் பர்ச்சேஸ்ல உங்க growth போனஸை தக்க வைக்க முடியும். ஸோ அதுக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் அவசியம். இன்னொரு விஷயம் இருக்கு செல்ஃப் பர்ச்சேஸ்ல. என்ன செல்ஃப் பர்ச்சேஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்கமோட இருக்கக்கூடிய என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் எதுல தான் வரும்? செல்ஃப் பர்ச்சேஸ்ல மட்டும்தான் வரும். அதுல growth போன இதுல உங்களுடைய டீம் பிவி எங்க கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் என்ன? அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி வாங்கலாம்? செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி என்ன மாதிரி கிடைக்கும்? அது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சின்னா என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரே மாதிரி 6 மாதங்கள் பண்ணணும்.
அதாவது தொடர்ந்து அப்படின்றத கன்சிஸ்டன்சி வார்த்தை. ஸோ தொடர்ந்து பண்ணணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நான் அதை சொல்லிடுறேன். நம்ம மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மினிமம் பர்ச்சேஸ் இன்சென்டிவ் வாங்குறவங்களுக்கு 100 பிவி இருந்தா போதுமானது. அதுலயே மார்க்கெட்டிங் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி போனஸும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ 100 பிவில நீங்க மினிமம் வாங்கி இந்த கன்சிஸ்டன்சி போனஸ் அப்படின்ற டூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாதம். நீங்க எந்த கன்சிஸ்டன்சி போனாலும் சரி, அதனுடைய டூரேஷன் 6 மாசம். 6 மாதம் தொடர்ந்து மினிமம் பண்ணி ஆகணும் அப்படின்றது அர்த்தம். அப்ப கன்சிஸ்டன்சில வந்தாச்சு அப்படின்னா 6 மாசம் பண்ணணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணி அப்ப என்ன பண்ணணும், மினிமம் 100 பிவி பண்ணணும். 100 பிவில இருந்து 1499 பிவி வரைக்கும் நீங்க பிளெக்சிபிளா பண்ணிக்கலாம். ஒரு மாசம் 100 பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாசம் 1400 பண்ணலாம், இன்னொரு மாசம் 1000 பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாசம் மறுபடியும் 100 பண்ணலாம். இப்படி ஒரு 6 மாதங்கள் இந்த ரேஷியோக்குள்ள, அல்லது ஒரு மாசம் 50,000 பண்றோம், மித்த மாசம்லாம் 100 பண்ணலாம். 100 பண்றோம், 1500 பண்றோம் அப்படின்னா பண்ணா கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த 6 மாசம் பிவி கூட்டி அதுல இருந்து 12% கொடுப்பாங்க. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு 6 மாதத்திற்குள் 1499 பிவிக்குள்ள நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 மாசம் பிவியும் கூட்டி அந்த பிவில 12% கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு நீங்க தொடர்ந்து 6 மாதமும் 1000 பிவியா பண்றீங்க, அதாவது செல்ஃப் பர்ச்சேஸ். ஓகேங்களா, 1000 பிவியா நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நான் சொன்ன மாதிரி 6 மாசத்துடைய கூட்டுத்தொகை எவ்வளவு, 6000 பிவி. அதுல 12%னா 720 ரூபாய்க்கு பொருள் கிடைக்கும். அந்த 12%க்கு பொருள் கிடைக்கும். லாஸ்டா வந்து மேல இருந்து அக்டோபர் வரை பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. 100 சேலுக்கு வர வேண்டியிருக்கு, கம்பெனி சொல்லியிருக்காங்க. அவங்க டெக்னிக்கல் ஃபால்ட்னால கொடுக்காம இருக்காங்க, அது கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இது ஏற்கனவே இப்போ வாங்கினவங்க நிறைய பேர் தெரியும், வாங்காதவங்களுக்கு கம்பெனி கண்டிப்பா கொடுத்துரும். அதுல ஏதாவது டிஸ்பியூட் இருந்தா அவங்க லீடர்கிட்ட நீங்க பேசுங்க, அதை என்னன்னு பார்த்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த முதல் வகையான போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% அப்படின்ற கன்சிஸ்டன்சில கிடைக்கக்கூடியது. பிவில பண்றப்ப ரூபாயில பொருள் வாங்க, நீங்க அந்த வந்து உங்களுக்கு என்ன எலிஜிபிள் ஆயிருக்குன்னு சொல்லி 8வது மாசம் உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண போற இடத்துல பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஐடியா வெப்சைட்ல லாகின் பண்ணி நீங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த போனஸ் முதல் ஸ்லாபு 100 to 1499 வரைக்கும். 100ல ஆரம்பிக்குது அப்படின்ற கவனம். இப்போ 100க்கு கீழே வந்து அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஆனா இந்த ஒரே ஒரு இதுல மட்டும், அதாவது இந்த ஒரு ஸ்லாப் 100ல இருந்து 1499 சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு ஸ்லாப்ல மட்டும் நமக்கு ஒரு சலுகை இருக்கு. என்ன சலுகைன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாசம் 0 வகை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த போனஸ் வந்து எலிஜிபிள் ஆகும். 100க்கு கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் 5 மாசம் 100க்கு மேல இருக்கணும். ஒரு மாசம் 100க்கு கீழே இல்லை 0 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 1500ல இருந்து 2499 பிவி வரைக்கும் நீங்க எவ்வளவு இது தொடர்ந்து நீங்க பண்ணியாகணும். அதாவது மினிமம் 1500 இருக்கணும், அதுல மாட்டுக்கிறதே இல்லை. மேக்ஸிமம் வந்து நோ ப்ராப்ளம், அது 1 கோடி பிவி கூட செல்ஃப்ல பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கணும், 6 மாதமும் 1500 பிவி இருக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து 1500 பிவி தொடர்ந்து 6 மாதம் பண்றீங்க, இல்ல ஒரு மாசம் 1500, ஒரு மாதம் 2000, ஒரு மாசம் 5000, அடுத்த மாசம் 1500. ஸோ இந்த மாதிரி வந்து 1500 கீழே வராமல் நீங்க எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 8வது மாதம் 1500 ரூபாய்க்கான பொருள் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்ப 1500 மினிமமா எவ்வளவு பண்ணாலும் நமக்கு 1500 ரூபாய்க்கான பொருள் வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஸோ இது 2வது பெனிஃபிட், இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வரக்கூடிய 2வது பெனிஃபிட். 3வது வகையான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2500ல இருந்து 4999 வரைக்கும், அல்லது 2500ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு பண்ணாலும், ஒரு மாசம் 2500, ஒரு மாசம் 5000, ஒரு மாசம் 10,000, 3ஆம் மாசம் 5000, 4ஆம் மாசம் 2500, இப்படி 2500க்கு கீழே வராமல் 6 மாதம் நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
2,500 ஃப்ரீ பொருள் கிடைக்கும் 8வது மாசம். சரிங்களா? ஸோ இது வந்து 3வது வகையான கன்சிஸ்டன்சி பெனிஃபிட். 4வது வகையான கன்சிஸ்டன்சி 5000 பிவி அண்ட் அபோவ். எவ்வளவு இருந்தாலும் 5000 பிவி மேல நீங்க ஒவ்வொரு மாசம் மாசம் 50,000 பிவி பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5,000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். 5,000 அண்ட் அபோவ் எவ்வளவு இருந்தாலும் மினிமம் 5,000 இருக்கக்கூடாது மஸ்ட். அப்ப மினிமம் வந்து 5,000. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எவ்வளவு? 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள். அப்ப இது வந்து 4வது பெனிஃபிட். இதெல்லாம் கன்சிஸ்டன்சியா நீங்க பண்றப்ப உங்க செல்ஃப் பர்ச்சேஸ்ல பண்றப்ப கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். சரிங்களா? அப்ப இந்த பெனிஃபிட் அடையணும்னா நீங்க 6 மாசம் தொடர்ந்து பண்ணணும். சரி, நம்மளாம் பெரிய ஆள், நாங்கெல்லாம் நிறைய விற்கக்கூடிய ஆள். வெறும் 5,000 ரூபா தான் அதிகபட்ச ஸ்லாபா அப்படின்னா இல்ல. அடுத்து ஸ்லாப் இருக்கு. என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, பொருள் வந்து அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு பொருள் கிடைக்கக்கூடியது 5,000 ரூபாய்க்கு தான். சரிங்களா? சரி, அப்ப அதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் இருக்கு? அவ்வளவுதான், 5,000 தான் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, அடுத்த கட்ட பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்க 10,000 பிவி தொடர்ந்து பண்றீங்க 6 மாதம், 10,000 பிவி அண்ட் அபோவ் எவ்வளவு பண்றீங்க, பண்ணிட்டே வந்தீங்கன்னா 6 மாதம் முடிச்சீங்கன்னா 8வது மாசம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஏற்கனவே முதல்ல சொன்ன 4வது பெனிஃபிட்டா சொல்லிட்டோம். 5,000க்கு மேல எவ்வளவு பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 5,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ பொருள் கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ அந்த பெனிஃபிட்டை கொடுத்துருவாங்க. அடிஷனலா நீங்க பெரிய ஆள் இல்லையா, அதனால வந்து உங்க பெரிய ஆளு பொருளை வந்து நம்ம கொண்டு போய் சேல் பண்றதுக்கோ இல்லை நம்ம செலவு அதை வச்சு நம்ம ஏதாவது பண்றதுக்காக வந்து செலவுக்காக ஒரு 3,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதாவது 3,000 செலவழிச்சாலும் ஒரு 3,000 ரூபா வந்து கேஷ் பேக்கா ஒரு அடிஷனல் பெனிஃபிட். ஸோ 5,000 பண்றோம், 5,000 தான். ஸோ 10,000 பண்றோம், நம்ம கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கனால நமக்கு வந்து ஒரு 3,000 வந்து கேஷ் பேக்கா கம்பெனி கொடுக்குது. இது 5வது வகையான பெனிஃபிட். ஸோ அதுக்கு அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6வது வகையான பெனிஃபிட். அது என்ன பண்ணும்? 25,000 பிவிக்கு குறையாம ஒவ்வொரு மாசமும் தன்னுடைய செல்படியில பில் பண்றவங்க மினிமம் 25,000, அது கீழே வரக்கூடாது. வந்தீங்கன்னா 10,000க்கு வந்துடுவீங்க, அல்லது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அதுக்கு பெறுவீங்க. ஸோ அந்த 25,000த்துக்கு குறையாம 6 மாதம் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ அப்போது முதல்ல சொன்ன மாதிரி 4வது பெனிஃபிட்டான அந்த உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள். ஏன்னா 5,000 ரூபாய்க்கு மேல வாங்குறோம், பிவிக்கு மேல வாங்குறோம் இல்லையா, அதனால அந்த 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் கேஷ் பேக்கா 12,500 ரூபா வந்து கொடுத்துறாங்க. அப்போ 12,500 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா வந்து கம்பெனி உங்களுக்கு கேஷ் பேக்கா கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லாப் இருக்கு லாஸ்ட். என்ன அப்படின்னா லாஸ்ட்ல அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. இந்த லாஸ்ட் பெனிஃபிட் தான் கிட்டத்தட்ட. அது என்னன்னு சொல்லிடுறேன். 50,000 பிவி அண்ட் அபோவ் நீங்க எவ்வளவுக்கு வாங்கினாலும், 50,000 பிவி குறைஞ்சபட்சம், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வாங்கினாலும் உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருளோட 30,000 ரூபாய் கேஷ் கிடைக்கும். இது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 50,000த்துக்கும் 30,000 ரூபா கூட ரூபா மட்டும்தான் கூட கிடைக்கும். ஒருவேளை வந்து நீங்க முதல்ல 50,000 மட்டும், ஒரு 50,000 மட்டும் பண்றப்ப 5,000 ரூபாய்க்கான பெரிய பொருள், 30,000 ரூபாய் கேஷ். ஒருவேளை உங்களால வந்து இன்னும் நம்ம நிறைய பண்றோம், மாதம் 1,00,000 பிவி பண்ண முடியும்னா என்ன பெனிஃபிட்னா, பொருள் 5,000த்துக்கு தான், ஆனா அமௌண்ட் மட்டும் டபுள், 30 + 30 60,000 வரும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது அத்தனையுமே வந்து ஆர்சிஎம்ல காமன் ப்ராடக்ட். நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த பெனிஃபிட்லாம் கிடைச்சோம். சரிங்களா? இன்னும் ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கான ஆஃபரும் இருக்கு, நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்சிஎம் காமன் ப்ராடக்ட்டுக்கான இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல அதுக்கு ஃப்ரீ கொடுக்கக்கூடிய குட்ஸுக்கு நீங்க எது வேணும் ஆட்டால இருந்து நியூட்ரி சார்ஜ், பெயிண்ட், காமாவர்ஷால், கீசோல், இப்படி எது நீங்க நினைக்கிறீங்களோ ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய எந்த பொருள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஃபேனு, ஸோ எது வேணாலும் அந்த ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய எந்த பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு 3 கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டபுளா தராங்க. அது பேர் டபுள் டாமல் அது பேரு. அது என்னன்னா இப்ப சொன்ன சேம் அதே ஸ்லாப் எல்லாத்துலயுமே. சரிங்களா?
அதாவது பிலோ 1500. ஸோ அபோவ் 1500, அபோவ் 2500, அபோவ் 5000, அபோவ் அண்டார் அபோவ் வந்து 10,000. ஸோ அண்டார் அபோவ் 25,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒருவேளை நீங்க இந்த பண்ணக்கூடிய பொருள்ல நியூட்ரி சார்ஜோ அல்லது காமா ஒரேஸ்னாலோ அல்லது கீசோ இந்த பொருளை பூரா பண்ணிடுறீங்க. நீங்க நம்ம சொன்ன இந்த ஸ்லாப்ல அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும், ஒன்று நியூட்ரி சார்ஜா மட்டும், அல்லது கீசோலா மட்டும், அல்லது காமா ஒரேசால் மட்டும் பண்ணீங்கன்னா அதே அளவுக்கான அப்போ சொன்ன அதே ஸ்லாப்ல அந்த கம்பெனி அந்த அந்த ஒரு பொருள் மட்டும் தனியா கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு நியூட்ரி சார்ஜ்ல வந்து நீங்க ஒரு 5000 MBக்கு நியூட்ரி சார்ஜ் மட்டும் பண்ணி தரீங்க. நம்ம ஆர்சிஎம் கம்பெனியை பொறுத்தளவுக்கு நியூட்ரி சார்ஜ் அப்படின்றது ஆர்சிஎம் பொருள். அப்ப நீங்க 5000 MBக்கு தொடர்ந்து 6 மாதம் நியூட்ரி சார்ஜா நீங்க பண்ணீங்கன்னா ஆர்சிஎம் வந்து என்ன நினைக்குது, ஆர்சிஎம் பொருளை வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு பண்ணதாக முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு 5000 ரூபாய்க்கு வந்து பொருள் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஒரு கூப்பன் வந்துடும். அது போக நியூட்ரி சார்ஜ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க செக்டார்ல நீங்க அந்த 5000 MB பண்ணதுனால அவங்க வந்து அடிஷனலா ஒரு 5000 MBக்கான ஒன்லி நியூட்ரி சார்ஜ் பொருள். ஸோ எந்த செக்டார் பண்ணீங்களோ அந்த செக்டாருக்கான பொருள் மட்டும் கொடுப்பாங்க. அப்ப 5000 MBக்கு சரி 5000 ரூபாய்க்கு வந்து நியூட்ரி சார்ஜ் பொருட்கள், 5000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் பொருட்கள். அந்த ஆர்சிஎம் 5000 ரூபாய்க்கு நீங்க நியூட்ரி சார்ஜ் கூட வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நியூட்ரி சார்ஜ் தனியா கொடுக்கறதுல நியூட்ரி சார்ஜ் மட்டும் தான் வாங்க முடியும், ஆட்டா கூட வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ அதான் வித்தியாசம். அப்ப எது பிரி கொடுக்குறாங்களோ அது மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். அப்ப 5000 MBக்கு இந்த 3 கேட்டகரியில் எதுலையாவது ஒன்று வாங்கினீங்கன்னா டபுளா கிடைக்கும். சரி, நான் வந்து எல்லா செக்டார்லையுமே நல்லா சேல் பண்ணக்கூடிய நபர். என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து 5000 பிவி எல்லாமே பிவி. ஸோ 5000 MBக்கு நான் நியூட்ரி சார்ஜ் சேல் பண்றேன், 5000 MBக்கு கீசோல் சேல் பண்றேன், ஒரு 5000 MBக்கு வந்து பாத்தீங்கன்னா காமா ஒர்சால் சேல் பண்றேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஆர்சிஎம் பொருள் சேல் பண்றேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஆர்சிஎம் பொருள் விட்டுடலாம். ஒன்லி வந்து இந்த 3 பொருள் மட்டும் பண்றோம். அப்போ 15,000 MB பண்றோம். நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அது நம்ம பார்த்துடலாமா? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா பண்ண வந்து 15,000 MB ஆர்சிஎம் பொறுத்தளவு 15,000 MB. அதுக்கு என்ன பெனிஃபிட் தருவாங்க, 5000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் பொருள் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அதோட வந்து நீங்க 10,000 MB அண்ட் அபோவ் பண்ணதுனால ஒரு 3000 ரூபாய் கேஷ்பேக் ஆர்சிஎம் கொடுத்தோம். ஸோ ஒரு 5000 ரூபாய் பொருள் வாங்கிட்டோம், 3000 ரூபாய்க்கு வந்து கேஷ்பேக் வாங்கியாச்சு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்லயும் 5000 பண்ணிருக்கீங்க. அதனால 5000 ரூபாய்க்கான நியூட்ரி சார்ஜ் பொருள் தனியா வரும், 5000 ரூபாய்க்கான காமா ஒர்சால் தனியா வரும், 5000 ரூபாய்க்கான கீசோல் தனியா வரும். ஆக கிட்டத்தட்ட நீங்க பண்ணது 15,000 பிவிக்கு ஒவ்வொரு மாசம் பண்ணீங்க. ஆனா பெனிஃபிட் 20,000 ரூபாய்க்கு பொருள், 3000 ரூபாய் கேஷ்பேக். எப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, உங்க செல்ஃப் பர்ச்சேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம், ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெனிஃபிட் நீங்க அடையணும்னா எல்லா செக்டார்லயும் நம்ம வந்து சேல் பண்ணணும். சரி, இப்ப அப்ப நம்ம வந்து இந்த இதை சொல்றப்ப நான் சொன்னேன் ஒரு 10,000 பிளஸ் அடிஷனலா வந்து ஆர்சிஎம் சொல்லிட்டேன். அப்ப இப்ப வந்து அதை நம்ம பார்த்தோம், 3-5,000 பார்த்தோம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆர்சிஎம்ல ஒரு 10,000 சேர்த்து பண்றீங்க. அப்ப என்ன கிடைக்கும் பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணு செக்டார்ல எவ்வளவு பண்ணியிருக்கோம், 15,000 பண்ணோம். ஆர்சிஎம்ல காமனா வந்து ஒரு 10,000 பிவி வந்து பண்றோம். அப்ப டோட்டலா நீங்க வந்து 25,000 பிவி வந்து பெர் மந்த் பண்றீங்க. என்ன பெனிஃபிட்னா, அப்போ சொன்ன மாதிரி 20,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள் அடிஷனலா வந்து டோட்டலா 25,000 பிவி பண்ணாலும் ஆர்சிஎம்ல வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு 12,500 ரூபாய் வந்து கேஷ்பேக் தருவாங்க. என்ன சொன்னோம் இல்லைங்களா? ஸோ 25,000 பிவிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னோம், ஆர்சிஎம் பொருள் மட்டும் பண்றப்ப 5,000 ரூபாய்க்கான பொருளும் 12,500 ரூபாய் கேஷ் கிடைக்கும்னு சொன்னோம். இப்ப இந்த செக்டார்லாம் நீங்க கலந்து பண்ணதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அந்தந்த செக்டார்ல இருந்து எக்ஸ்ட்ரா பொருட்களும் வழக்கமான அந்த ஒரு ஆஃபரும் கிடைக்குது. அப்ப எவ்வளவு பெரிய பெனிஃபிட் கிடைக்குது பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க அனுபவிக்கலாம்.
இதே வந்து அவ்வளவு நான் பண்ண முடியாது. வெறும் 5000 பிவி நான் டைமண்ட்ல பண்றேன். நான் எல்லா செக்டார்லயும் பண்றேன்னு முடிவு பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா மினிமம் ஒரு 1500 பிவி நியூட்ரி சார்ஜ், 1500 பிவிக்கு காமா ஒரிஜினல், ஒரு 1500 பிவிக்கு வந்து கீசோல் 3 பண்ணிடுறீங்க. இன்னொரு 500 பிவிக்கு குறைஞ்சபட்சம் ஆர்சிஎம்ல ஏதோ ஒரு பொருள் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணா என்ன கிடைக்கும்னா, சப்போஸ் சொன்ன மாதிரி 5000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் காமனா வந்து தனியா கிடைச்சிடும். அது போக வந்து உங்களுக்கு 1500 ரூபாய் நியூட்ரி சார்ஜும், 1500 ரூபாய்க்கு காமா ஒரிஜினலும், 1500 ரூபாய் கீசோலும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா கிடைக்கும். இப்போ எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க. அப்ப எல்லா செக்டார்ல நம்ம வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு இதை மட்டும் நீங்க ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல நமக்கு துளசி பெயின் வராது. நீங்க துளசி பெயின்ல ஒவ்வொரு மாசம் என்ன பண்ணாலும் சரி, எந்த ஒரு அதாவது இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல வந்து கவர் ஆகாது. அந்த பி வந்து கன்சிஸ்டன்சி பிளான்ல கவரே ஆகாது. அதனால நான் வந்து பெயிண்ட் வாங்கிட்டேன் இந்த மாசம் அப்படின்னா ஆர்சிஎம் வருமானம், அது ஆர்சிஎம் பொருள் தான். ஆனா பெயிண்ட் வந்து கன்சிஸ்டன்சி பிளான்ல கொண்டு வர மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா பெயிண்ட் வந்து உங்களால ஒவ்வொரு மாசம் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாசம் வந்து ஏன்னா ஒரு வீட்டுக்குன்னு வாங்கினோம்னா ஒரு 50,000 வாங்கலாம், 1,00,000 வாங்கலாம், 2,00,000 வாங்கலாம். அப்ப அதை வந்து நம்ம இந்த மாசம் பில் பண்ணிடுறோம் வைங்களேன். அப்ப கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து கெட்டு போகும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. ஏன்னா மற்ற பொருளை வந்து நம்மளால ஒரு அளவுக்கு ஒரே மாதிரி வாங்க முடியும். ஆனா பெயிண்ட் இல்லை. ஒருவேளை நம்ம பெயிண்ட் பிசினஸே பண்ணா கூட ஒரு சில மாசங்கள் அதிகமாக ஆர்டர் கிடைக்கும். ஒரு மழை காலத்துல ஆர்டரே கிடைக்காம போகும். அப்ப கன்சிஸ்டன்சி கெட்டு போகும். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா பெயிண்டை வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் மட்டும் கன்சிஸ்டன்சியா வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இவ்வளவு பெனிஃபிட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ்ல இருக்கு. இது விஷயம் தெரியாம நிறைய பேர் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் தான் ஒரு கமிஷன் வாங்குறது தான் நினைச்சுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா வந்து தமிழ்நாட்டுல ஒன்று வேர்ல்டு வந்துருச்சு. A to Z எல்லா பொருளும் வாங்கலாம். அப்ப நம்ம உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள், அதாவது உள்ள போற பொருள்ல இருந்து எல்லா பொருளும், மேல போடுற பொருள் இருந்து எல்லாம் மேலதான். தேய்ச்சி குளிக்கக்கூடிய சோப்பு, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் இருந்து ஷாம்புல இருந்து எல்லாம், ஈவன் வந்து சாக்ஸ், ஷூஸ், செப்பல், எதுவா இருந்தாலும் வந்து நம்ம ஆர்சிஎம் இருக்கு. அது எல்லாமே வந்து முன்னாடி வந்து அவைலபிலிட்டி இல்லாம இருந்துச்சு. நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ண முடியல, கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. 1 2 வெளியில வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு டோர் டெலிவரி பண்ண போறாங்க. டோர் டெலிவரி மீன்ஸ் என்னன்னா, நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஏதோ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு நம்பரும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசா இருக்கு வரக்கூடிய ஒன்று வழியில. வேணும்னா அது நம்பர் குரூப்ல இருக்கு. இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கலாம். அலியூரர்கிட்ட கேட்டா கொடுப்பாங்க. நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஏதோ சில கண்டிஷன் வச்சுக்காங்க, நம்ம அதை கேட்டுக்கலாம். அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப எல்லா பொருளும் நமக்கு வந்து டோர் ஸ்டெப்பா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லா பொருளுமே நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ஆர்சிஎம்ல இல்லாத பொருள் மட்டும்தான் வெளியில வாங்க முடிவு எடுங்க. செல் பர்ச்சேஸ் அதிகமா பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தால் சேல் பண்ணுங்க. ஏன்னா ஏன் சேல் பண்ண சொல்றேன் அப்படின்னா, சேல் பண்ற ஒன்றும் நமக்கு ஒன்றும் அது ஒரு தப்பான விஷயமே இல்லை. யார் ஒருத்தர் நிறைய சேல் பண்றாங்களோ அவங்களால டீம் கட்ட முடியும். ஏன் அப்படின்னா ஒரு பொருளை வந்து புரிய வைக்காம வந்து சேல் பண்ணவே முடியாது. அப்படி ஒருத்தருக்கு வந்து டீ வந்து சேல் பண்றீங்கன்னா டீயை பத்தி உங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை எப்படி சேல் பண்ண முடியும்? ஏன்ட்டு ஒரு டீ இருக்கு வாங்கிக்கோன்னு யாரை வாங்குவாங்களா? அப்ப அந்த டீல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம சொல்ல தெரியணும். அப்பதான் சேல் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவோம், நம்ம வரக்கூடிய டீமுக்கு வந்து நாலேஜ் கொடுப்போம், கொடுக்க முடியும். சேல் பண்றவங்க மட்டும் முழுசா நாலேஜ் கொடுக்க முடியும். அப்ப சேல் பண்ணா நமக்கு நாலேஜ் ஏறும். அது மூலமா நம்ம டீம் பில்டு பண்ணலாம். டீம் பில்டு பண்ணா நம்ம ஜெனரேஷன் இன்கம் வந்து சஃபர் இல்லாம இன்கம் எடுக்கலாம். ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இருக்காது. அரிசியம் பொருளை பயன்படுத்தலாம், ஆரோக்கியம் இல்லாம போகவே போகாது. ஆஸ்பத்திரிக்கான நமக்கு எக்ஸ்பென்ஸும் இல்லாம போயிடும். அப்ப இவ்வளவு பெனிஃபிட் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளால வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் பெனிஃபிட்டே பேச முடியாத அளவுக்கு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செல்ஃப் பர்ச்சேஸ்ல பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாரும் அடையுங்க. செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். காமராஜ் சார். டவுட் தான் நன்றி கேட்கலாம். ஜெயின் சார். நன்றி நன்றி. ரொம்ப அருமை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். அருமையான இன்ஃபர்மேஷன்.
நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெகதீஷ் சாருக்கு. அருமையான அருமையான ஒரு தகவல். வாங்க, மகாலட்சுமி மேடம் சந்தேகம் கேட்கிறாங்க. மகா மேடம் அன்மியூட் பிரஸ் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜேஆர்சி மேம் சார். சார் ஜெகதீஷன் சார் வணக்கம். நான் நன்றி சொல்லதான் சார் அந்த கை உயர்த்திருக்கேன். 2 விஷயம் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப தெளிவா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க கொடுத்த இவ்வளவு இன்ஃபர்மேஷனை ஒரு அசோசியேட் பையரும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாவே வந்து பெரிய பெரிய பின் லெவல்ஸ்க்கும் அவங்க டீம்ல எந்த கன்ஃபியூஷனுமே வராது. இது நான் இது வரைக்கும் 62 மாதங்கள் வந்து டைமண்ட் கிளப் பண்ணியிருக்கேன் சார். ஆனா இன்னைக்குதான் நான் கத்துக்கிட்டேன். முதல் 1 மாதம் நம்ம 30ஆம் தேதிக்குள்ள பண்ணா கூட அது அடுத்த 11 மந்த்ஸ்ல வந்து 12 மந்த்ஸ் கவர் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயமும், நடுவுல 1 மாதம் நம்ம தவறிட்டா கூட 13 மாதங்கள்ல நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய தகவலை நான் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி ராயல்டிக்கும் டெக்னிக்கலுக்கும் பர்ச்சேஸ் வால்யூம் தேவையில்லை, அது பின்ன மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு தகவலும் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இது புதுசா இருந்தது இந்த டைமண்ட் கிளப் விஷயம். நான் இது வரைக்கும் கத்துக்கல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது நிச்சயமா இந்த ஸ்லைடை நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் சேவ் பண்ணி என் குரூப் எல்லாருக்கும் அனுப்பி எந்த சந்தேகம் இருந்தாலும் இதை பார்த்தாலே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அப்ளைன்ஸ் அவசியமா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வேற எனிபடி எல்ஸ்? வனிதா மேடம் வாங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. ஜெயாசியம் குட்டாசியம் ஐயா. உங்களுக்கு நன்றிங்க ஐயா. எனக்கு புத்தாண்டதும் வாழ்த்துறீங்க. நான் ஒரு திருவிழால சத்தத்துல இருந்தா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியல. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கு நன்றி. அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கன்ஸ்டன்சி பிளான் முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அது இன்னைக்கு சார் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நூக் அண்ட் கார்னர் நமக்கு நல்லா தெளிவா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. இனி வந்து கன்சல்டன்சி பிளான்ல நிறைய குழப்பம் வராது. சாரோட பீச்சை கேட்டதுல இருந்து இது நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம கேட்டுக்கிட்டோம்னாலே நமக்கு எந்த டவுட்ஸும் வராது. இவ்வளவு தெளிவா நம்ம சொல்லி கொடுத்த நம்ம ஜெகதீஷ் சாருக்கு திரும்ப எல்லா சார்பிலும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். ஜெயாசியம் நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க அனுபவி. வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 100 பிவில இருந்து அதிகபட்சம் ஒரு 50,000 பிவி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணாக்கா என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத வந்து சார் தெளிவா அப்படியே பிரிச்சு மெஞ்சிட்டாங்க சார். சூப்பரா இருந்துச்சு சார். அருமையா இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு புதுசாக வரவங்களும் காமிக்கலாம், இல்லை புரியாதவங்களுக்கும் அடிக்கடி போட்டு காமிக்காங்க. சூப்பரா புரிஞ்சுப்பாங்க சார். தேங்க்யூ சார். நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஹலோ சார், கன்வியூ பண்ணுங்க சார். யாரு குறுக்கால பேசுனாங்க? யாரு? இல்ல நான் தான் பேசுறேன். நன்றி சொன்னேன் சார். வாழ்த்துறவங்களுக்கு நன்றி சொன்னேன். அது எக்கோ வந்துருச்சு. நன்றி சார். நன்றி. அருமையான தகவல் இருந்துச்சு. உள்ளபடியே நம்முடைய பொன்னான நேரம் உபயோகரமான நேரமா இருந்தது. ஒரு முறை கேட்கும்போது நமக்கு தோணும், 2வது முறை கேட்கும்போது நமக்கு உள்வாங்கும், 3ஆவது முறை கேட்கும்போது மனசில் நிற்கும். சந்தேகங்கள் எல்லா நேரங்களிலும் வரும். சந்தேகங்களை தெளிவுபடுத்தி ஒரு முறைக்கு 2 முறை தெளிவுபடுத்தி கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை பெரிதாக்குங்கள். டீமுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோடும் எல்லாரையும் அட்மிட் பண்றேன். இன்றைக்கு இரவு கூட்டம் பெண்கள் கூட்டம், உமன் எம்பவர்மெண்ட் கூட்டம். எல்லாரும் அதில் பங்கெடுங்க. எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே. தேங்க்யூ சார். ஜெயாசியம் ஜெயாசியம் குடாசியம் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இரவு கூட்டத்துல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். ஜெயாசியம் குடாசியம் சார். தேங்க்யூ சார். சார் எண்டு தான் அமுக்குறேன். ஆனா வந்து அது எண்டாக மாட்டேங்குது. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஸ்டக் ஆகி நிற்குது. நீங்க ஹோஸ்டுக்கு மாற முடியாதா? அவர் தான் மாறணுமா? எண்டு பட்டனே அமுக்கிறேன், ஆனா எண்டு ஆகும். மாத்தி விடுங்க. மாத்துறேன். உங்களுக்கு மாத்தா அதுவும் கூட ஒன்றும் வேலை செய்யல. ஒரு பட்டனும் வேலை செய்யல.
ஏன்னு தெரியல. ஒரே ஸ்டக்கா எனக்கு எல்லாம் சப்பா ஒரே செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. சரியா போகும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றது? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சார். செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓ அப்படி பண்ணிடலாமா? ஆமா ஆமா. மாறிடுச்சு. ஓகே சார்.